பண்ணி கொடுத்தது அந்த பேக்கிங், எஸ்பெஷலி அந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னா சொல்லுதில்ல இங்கேருந்து வந்துட்டு அது என்னோட மீட்டிங். இப்போ நான் இன்னைக்கு மீட்டிங் கிளம்புறேன் அப்படின்னா, அஃபிஷியல் மீட்டிங்காக போகிறோம் அப்படின்னா நாளைக்கு ரீச் ஆகவே நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஆகிடும். மார்னிங் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு எங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கிறப்போ நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோம். சொல்லி பேக்கிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இப்போ நான் கொண்டு போன பாக்ஸ் கூட ஆல்ரெடி நாங்கள் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டோம். ட்ராவலில் போய் சாப்பிட்டனால வீட்டில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பேக்கிங் அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் ஸ்ரீவில் நான் ரெகுலராக எப்போயுமே அஃபிஷியல் மீட்டிங் போனேன் அப்படின்னா டீமுக்காக ரெண்டு நான் இது ப்ரௌனி வாங்கிட்டு தான் போவேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அதை விட இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட பேக்கிங் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பெட்டராக தான் இருக்குது. ஸோ அதான் என்னோட கொலீக்ஸே கேட்டாங்க இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது ஃபங்க்ஷன் வரும்போது நம்மளே ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம்ல. ஸோ அவங்க நானும் சொல்கிறேன் இந்த மாதிரி ப்ரௌனிஸ் நீங்கள் வேணால் ரிட்டன் கிஃப்ட்டுக்காக ஆர்டர் கொடுங்கன்னு சொல்கிறேன். டெலிவரி எல்லாமே நீங்கள் கூட பார்த்துக்கோங்க. அவங்க கேட்டாங்க, நான் நம்பர் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.